அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது, ஜியு போப் அவர்கள பத்தி தான் பார்க்க போறோம். ஜியு போப் அவர்கள பத்தி பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி காகிதம் இல்லத் அவர்கள பத்தின ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு பாருங்க. இப்ப இந்த வீடியோல நம்ம ஜியு போப் அவர்கள பத்தி பார்க்கலாம். டைரக்ட்டா கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேள்வி நம்பர் 1 எந்த ஆண்டு ஜியு போப் அவர்கள் உதகமண்டலத்தில் பள்ளி ஒன்றை தொடங்கி அதன் ஆசிரியராக பணியாற்றினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சரியான விடை ஆப்ஷன் பி தான் கரெக்டு. 1858 அப்படிங்கிறது சரியான விடை. கேள்வி நம்பர் 2 ஜியு போப் பற்றிய கூற்றுகளை படித்து சரியான விடையை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 1 மேலை நாட்டவர் தமிழை எளிதாக கற்றுக்கொள்ளும் நோக்கில் தமிழ் ஆங்கில அகராதி ஒன்றை வெளியிட்டார். இது கரெக்டு தான். கூற்று 2 தமிழ் கற்கும் காலத்திலேயே நூலாசிரியராகவும் விளங்கினார். இதுவும் சரிதான். தமிழ் மாணவன் என்று வீரமாமுனிவர் இவரை புகழ்ந்தார். இது தப்பு. தமிழ் மாணவன் அப்படின்னா அது வீரமாமுனிவர் சொல்லியிருக்க மாட்டாரு. ஸோ அப்போ கூற்று 1 சரி, 2 சரி, 3 தவறு. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, ஜியு போப் தனது எத்தனையாவது அகவையில் தமிழகத்தில் சமய பணியாற்ற தேர்ந்தெடுக்கப்பட்டார்? தமிழ்நாட்டுக்கு எப்போ வந்தார்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி 19வது அகவை. இதுதான் சரியான விடை. 1839 தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாரு. அடுத்த கேள்வி, ஜியு போப் பற்றிய கூற்றுகளை படித்து சரியான விடையை கண்டுபிடி. இவரின் தமையனார் ஹென்றி என்பவர் தமிழகத்தில் கிறிஸ்தவ சமயத்தை பரப்பும் சமய குருவாக பணியாற்றினார். அவரை போன்று தாமும் சமய பணி ஆற்ற வேண்டும் என்று போப் விரும்பினார். இது கரெக்டு தாங்க. ஸோ இது கரெக்டு. அதாவது தமையனார் அப்படின்னா அவருடைய பிரதரை சொல்றாங்க. அடுத்தது இவரின் தந்தை பெயர் ஜான் போப் என்பதாகும். இதுவும் சரிதான். கூற்று 1 சரி, 2 சரி, ரெண்டுமே கரெக்டு. அடுத்தது ஜியு போப் பிறந்த ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1820 அப்படிங்கிறதா சரியான விடை. ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, ஜியு போப் பற்றிய கூற்றுகளை படித்து சரியான விடையை கண்டுபிடி. இவர் பிறந்த தேதி ஏப்ரல் 24. அது கரெக்டு தான். இவர் கனடா நாட்டில் பிறந்தார். ரெண்டுமே கரெக்டு தான். முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே கூற்று காரணத்தில் சரியான கூற்றை தான் வைப்போம், தவறாக வைக்க மாட்டோம். ஏன்னா இதில் படிக்கிற விஷயங்கள் உங்கள் மைண்டில் அப்படியே நிற்கணும் அப்படின்னா அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் சரியாகவே வச்சுருக்கோம். அடுத்தது, கூற்றுகளை படித்து சரியான விடையை கண்டுபிடி. ஜியு போப்பின் பெற்றோர் சிறந்த கல்வியாளர்களாகவும் சமயப்பற்று மிக்கவர்களாகவும் விளங்கினர். இது கரெக்டு தான். ஜியு போப் தமிழ்நாட்டில் சென்னை சாந்தோம் பகுதியில் சமயப்பணி ஆற்றினார். பின்னர் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு சென்று சாயர்புரத்தில் தங்கி சமயப்பணி ஆற்றினார். ஸோ இது ரெண்டுமே கரெக்டு தான். ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்தது, ஜியு போப் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் எத்தனை ஆண்டுகள் பணியாற்றினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 23 ஆண்டுகள் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, ஜியு போப் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய காலம் எந்த டைம்ல இருந்து எந்த டைம் வரைக்கும் அவர் அங்கே ஒர்க் பண்ணாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சரியான விடை அப்படிங்கிறது 1885 டு 1908. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, ஜியு போப் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் டேஷ் மற்றும் டேஷ் மொழிகளை கற்பிக்கும் பேராசிரியராக பணிபுரிந்தார். ஸோ இதில் இருக்கிற ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரியான விடை ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. தமிழ் மற்றும் தெலுங்கு அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்த கேள்வி, ஜியு போப் எப்போது இயற்கை எய்தினார், எப்போ இறந்தாருன்னு கேட்டிருக்காங்க. பிப்ரவரி 1908. அதாவது பிப்ரவரி 11, 1908 தான் அவர் இறந்திருப்பாரு. புக்கில் இருக்கிற விஷயம்தான் இது. அடுத்த கேள்வி, உயில் என்ற சொல்லின் பொருள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை புக்கில் ஒரு லைன் வரும். அதாவது சில விஷயங்களை குறிப்பிட்டு அவர் உயில் எழுதி வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அந்த உயில் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இறுதி முறி அப்படிங்கிறது தான் அதோடைய மீனிங். இதை கூட கேள்வியாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என தம் கல்லறையில் எழுத வேண்டும் என விரும்பியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே நம்ம ஜியு போப்பை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஜியு போப்புன்னு டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுவோம். ஆனால் எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பரில் நம்ம ப்ளூ பிரிண்டில் நிறையா தமிழ் தொண்டாற்றியவர்களை பற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே வீரமாமுனிவரும் ஆப்ஷனில் இருக்காரு, கார்டுவெல்லும் ஆப்ஷனில் இருக்காரு. அப்போ அந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
சரியான விடை அப்படின்னா ஆப்ஷன் டி தான் சரியான விடை, ஜியு போப். கேள்வி நம்பர் 14, கூற்றுகளை படித்து சரியான விடையை கண்டுபிடி. இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஜியு போப் திருக்குறளை 30 ஆண்டுகள் படித்து சுவைத்த பின் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 30 ஆண்டுகள் கிடையாதுங்க. 40 ஆண்டுகள் அவர் படிச்சுட்டு ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருப்பாரு. ஸோ அப்ப இந்த கூற்று வந்து தவறு. அடுத்தது, தமது 80வது வயதில் திருவாசகத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பினை வெளியிட்டார் கொடுத்திருக்காங்க. இது சரி. 80வது வயது அப்படின்னா 1900 வரும். சாரி 1900. ஸோ அப்போ கூற்று 1 தவறு 2 சரி. ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சரு. அடுத்த கேள்வி பின்னாடியே பாருங்க. ஜியு போப் திருவாசகத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பினை வெளியிட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. 1900 தான் சரியான விடை. ஏன்னா இந்த 2 கேள்விக்குமே பாருங்க, இங்க 80வது வயதில் திருவாசகத்தினை மொழிபெயர்த்தார்னு கொடுத்திருக்காங்க. கீழே அடுத்த கேள்வியில எப்ப ஆங்கில மொழிபெயர்ப்பினை வந்து வெளியிட்டார்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி 2 டைப்பா கூட கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 15வது கேள்விக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி போயிடலாம். ஜியு போப் சாயர்புரத்தில் கல்விப்பணியும் சமயப்பணியும் ஆற்றிய காலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கூற்று காரணம் கேள்வியில அதை பத்தி நம்ம சொல்லியிருந்தோம். சென்னை சாந்தோம்ல இருந்திருப்பாரு. அதுக்கப்புறமா திருநெல்வேலி சாயர்புரத்துக்கு போயிருப்பாரு. எந்த பீரியட்ல சாயர்புரத்துல வந்து அவர் பணியாற்றினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான விடை அப்படிங்கிறது வந்து 1842ல இருந்து 1849. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, திருமணத்திற்கு பின் ஜியு போப் சமய பணியாற்ற தொடங்கிய இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜியு போப் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாரு, திரும்பவும் வெளிநாட்டுக்கு போயிருப்பாரு, திருமணம் பண்ணுவாரு. அதுக்கப்புறமா திருமணத்துக்கு அப்புறமா திரும்பவும் தமிழ்நாட்டுக்கு வருவாரு. வந்து அந்த திருமணத்துக்கு அப்புறமா வந்த உடனேயே தன்னுடைய சமய பணியை வந்து எந்த இடத்துல ஆரம்பிச்சாரு, எங்க தொடங்கினாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர், தஞ்சாவூர். கேள்வி நம்பர் 18, ஜியு போப் தமது இறுதி காலத்தில் பதிப்பித்த நூல்களுள் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இறுதி காலத்துல பதிப்பிச்ச நூல்கள்ல வந்து பொருந்தாதது ஆப்ஷன் டி தான் கரெக்ட். இங்க திருக்காவலூர் கலம்பகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து கிடையாது. இதுதான். ஸோ மற்ற 3 நூல்களையுமே வந்து அவர் இறுதி காலத்துல வந்து பதிப்பிச்சிருப்பாரு. அடுத்த கேள்வி, ஜியு போப் பாய்மர கப்பலில் எவ்வளவு காலம் பயணம் செய்து தமிழகத்திற்கு வந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 8 வாரங்கள், 8 திங்கள், 8 நாட்கள், 8 வருடங்கள். எல்லாமே 8 8ன்னு கொடுத்துருக்கு. ஸோ புக்ல கொடுத்தது 8 திங்கள்னு கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, கூற்றுகளை படித்து சரியான விடையை கண்டுபிடி. ஜியு போப் பாய்மர கப்பலில் பயணம் செய்யும் காலத்தில் தமிழ் நூல்களையும் வடமொழி நூல்களையும் படித்தார். இது கரெக்டு. தமிழகம் வந்ததும் தமிழர் முன்னிலையில் சொற்பொழிவு ஆற்றும் அளவுக்கு தம் திறமையை மேம்படுத்தி கொண்டார். இதுவும் சரிதான். ஸோ இந்த 2 லைனுமே வந்து புக்ல அப்படியே இருக்குது. இருக்கிறத எடுத்து ஒரு கூற்று காரண வடிவில் ஒரு கொஸ்டினா வச்சிருக்கோம். ஏன்னா இப்போ 1 லைன் ஃபேக்ட் கொஸ்டினா கேட்டால் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுவோம். இதுக்கு முன்னாடி நிறைய கொஸ்டின் பேப்பர்ல ஃபேக்ட் கொஸ்டின் தான் இருந்திருக்கு. அப்போ இனி வர்ற எக்ஸாம்ஸ்ல இந்த மாதிரி விஷயங்களை கூட கேள்வியா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்காக தான் இது ஒரு கேள்வியா வச்சோம். ஸோ சரியான விடை ஆப்ஷன் ஏ தான். கூற்று 1 சரி, 2 சரி. அடுத்த கேள்வி, இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு முதலான ஏடுகளில் தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை ஜியு போப் எந்த மொழியில் எழுதினார்? என்ன லாங்குவேஜ்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் சரியான விடை. ஆங்கிலத்தில் எழுதியிருப்பாரு. இதுல இன்னொரு கேள்வியாகவும் கேட்கலாம். அதாவது ஜியு போப் வந்து இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு முதலான ஏடுகள்ல தான் வந்து தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதியிருக்காரு. எந்த ஏடுகள்ல வந்து தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை ஜியு போப் எழுதினாரு அப்படின்னு கூட கேட்கலாம். இன்னொரு கேள்வி இதுல வைக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அடுத்த கேள்வி, ஜியு போப் எந்த ஆண்டு நாலடியாரின் ஆங்கில மொழிபெயர்ப்பை வெளியிட்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த கேள்விகள்லாம் நம்ம பார்த்துருப்போம். திருக்குறள், திருவாசகம் 2யுமே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். நாலடியாரையும் அவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பாரு. எந்த வருடம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி 1893 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, ஜியு போப் உதகையில் கல்விப்பணி ஆற்றியமைக்காக பெற்ற பட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ள கேள்வியில வந்து ஜியு போப் வந்து உதகையில எப்ப ஸ்கூல் தொடங்கினாரு, கல்வி பணி ஆற்றினாருன்னு கேட்டிருப்பாங்க. ஆனா அதுக்காக அவருக்கு வந்து ஒரு பட்டம் கொடுத்தாங்க. அது என்ன பட்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கேள்வியில. சரியான விடை ஆப்ஷன் சி, மறைநூற் புலவர் அப்படிங்கிற பட்டம் அவர் கொடுத்திருப்பாங்க. கேள்வி நம்பர் 24,
ஜியு போப் தொகுத்த நூலின் பெயர் என்ன? இது ப்ரீவியஸ் இயர்ல நிறைய தடவை கேட்ட கொஸ்டின். ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். தமிழ் செய்யுள் கலம்பகம் என்ற நூலை ஜியு போப் தொகுத்திருப்பாரு. அடுத்த கேள்வி, ஜியு போப் கிபி 1820ஆம் ஆண்டு டேஷாம் நாள் பிறந்தார். வருஷம் கொடுத்துட்டாங்க, தேதி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏப்ரல் 24 அப்படிங்கிறதான் சரியான விடை. ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்த கேள்வி, கல்லறையில் தம்மை அடக்கம் செய்யும் போது தான் மொழிபெயர்த்த திருக்குறள் மற்றும் திருவாசகம் ஆகிய இரண்டையும் உடன் வைக்க வேண்டும் என விரும்பியவர் யார்? தான் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஜியு போப். இந்த தொகுப்புல வந்து நம்ம ஜியு போப் பத்தி மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். கொஸ்டின் பேப்பர்ல காமனா எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ல இந்த கேள்வி இருக்குது அப்படின்னா பாருங்க, கார்டுவெல் கொடுத்துருக்காங்க, வீரமாமுனிவர் கொடுத்துருக்காங்க, திருவள்ளுவரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கன்ஃபியூசிங் கொஸ்டினாக தான் இருக்கும். கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. அடுத்த கேள்வி, ஜியு போப் அவர்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சரை வந்து ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ராமச்சந்திர கவிராயர். அடுத்த கேள்வி, ஜியு போப் அவர்களின் சிறப்பு பெயர்களில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாடநூல் முன்னோடி அப்படிங்கிறது அவரோட பேர் தான். வேத சாஸ்திரி அப்படிங்கிறது அவருக்கு பொருந்தும். தமிழ் மொழிபெயர்ப்பு துறைக்கு அடிகோலியவர், இதுவும் பொருந்தும். பொருந்தாது தமிழ் மொழிபெயர்ப்பு துறையின் வழிகாட்டி அப்படிங்கிறது பொருந்தாதது. அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து சரியான விடை. அடுத்த கேள்வி, கேள்வி நம்பர் 29, இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த தமிழ் மாணவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துட்டாலே அதை வந்து ஜியு போப்பை தான் குறிக்கும். ஸோ நீங்கள் யோசிக்காமல் டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம், ஜியு போப் தான். திருவிக்கா படித்த முதல் இலக்கண நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ செந்தமிழ் இலக்கணம், கொடுந்தமிழ் இலக்கணம், தொன்னூல் விளக்கம், அடிப்படை தமிழ் இலக்கணம் 4 கொடுத்துருக்காங்க. சரியான விடை அப்படிங்கிறது வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்ட். இப்போ இந்த இடத்துல எதுலையுமே வந்து ஜியு போப் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் இந்த கேள்வி இதில் வந்திருக்கு. காரணம் என்னன்னா, அடிப்படை தமிழ் இலக்கணம் அப்படிங்கிற நூலை எழுதினவர் வந்து ஜியு போப் தான். அந்த நூலை வந்து முதல்ல திருவிக்கா வந்து படிச்சிருப்பாரு. ஸோ அதுக்காக தான் இந்த கேள்வி இங்கே இருக்கு. அடுத்த கேள்வி, ஜியு போப் அவர்களின் மொழிபெயர்ப்பு நூல்களில் சிறந்த மொழிபெயர்ப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருக்குறள், நாலடியார், திருவாசகம் 3மே அவர் ஆங்கில மொழியில மொழிபெயர்த்த நூல் தான். புறநானூறு, புறப்பொருள் வெண்பா மாலை இந்த மாதிரி நூல்களை வந்து அவர் தன்னோட இறுதி காலத்துல வந்து பதிச்சிருப்பாரு. புறநானூறு அப்படிங்கிறது பதிப்பிச்ச நூல்ல வரும், இது வந்து வராது. அப்ப கண்டிப்பா அப்ப திருக்குறள், நாலடியார், திருவாசகம் இது 3ல வந்து எது சிறந்த நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை வந்து ஆப்ஷன் சி, திருவாசகம் தான் கரெக்ட். திருக்குறள் கிடையாது, திருவாசகம் தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, திருக்குறளை இயேசுநாதரின் இதய ஒலி, மலை உபதேசத்தின் எதிரொலி என புகழ்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை ஜியு போப் தான் கரெக்ட் இதுக்கு. கடைசி கேள்வி, ஜியு போப் எழுதிய நூல்கள் பொருந்தாதது எது? அதாவது இந்த 4 நூல்ல ஜியு போப் எழுதாத நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை அப்படிங்கிறது வந்து ஞான கண்ணாடி தான் சரியான விடை. தமிழ் கையேடு, சிவஞான போதம், தோடர் மொழி இலக்கணம் அப்படிங்கிறதெல்லாம் ஜியு போப் வந்து எழுதியிருப்பாரு. இந்த தோடர் மொழி இலக்கணம் அப்படிங்கிறது தனியாக இந்த நூலை கொடுத்து இதோட ஆசிரியர் யாருன்னு கேட்டால் கூட டக்குன்னு ஆன்சர் பண்ணிடணும். ஏன் அப்படின்னு கேட்டோன்னா, ஜியு போப் வந்து உதவிக்கு போயிருப்பாரு. ஸோ அதை அடிப்படையாக வச்சு இந்த தோடர் மொழி இலக்கணம் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் பண்ணலாம் ஈஸியாக. ஸோ இதுக்கு ஆன்சர், இந்த கேள்விக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த கேள்வியோட இந்த கேள்வி தொகுப்பு முடியுது. கேள்விகள் எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.